காய்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு தேவைக்கு அதிகமாகவே மிளகு தக்காளி கிடச்சிது. அதை வச்சு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இவ்வளோ மிளகு தக்காளியுமே நான் 2 தடவை கீரை கட்டு வாங்கினேன். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுருந்தது தான். இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணுறேன். நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இந்தளவு 2 பூண்டு உரிச்சுக்குங்க. புளி இந்தளவு புளி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு மூடி, பூண்டு. இது 4ஐயும் மட்டும் எண்ணெயில் வதக்கிக்கிங்க. தக்காளி, தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த 4ஐயும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குங்க. நம்ம எண்ணெயில் வதக்குனதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் இன்றைக்கி எனக்கு வந்து வீட்டில் ஆளுக அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் குழம்பு அதிகமாகவே தேவைப்படுது. எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் கெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு 4 காஞ்ச மிளகாய். நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறதுனால சின்ன சின்ன தப்புக்கள் இருந்தால் அதை பார்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறோம். இதோட 3வது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. மிளகு தக்காளி கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இது போட்டது கொஞ்சம் வெடிக்கும், சடன்னு வெடிக்கும். மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதங்கட்டும். பாருங்க கைஸ், நல்ல கலர் மாறிடுச்சு. இல்லை நம்ம புளிக்கரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா, வீட்டு குழம்பு பொடி, நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள்.
இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். கைஸ், குழம்பு கொதிக்குது, கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ஆளுகள் அதிகமாக இருக்கிறனால எனக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படுது. அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்னு பார்த்தா அதுக்கேற்ற வெங்காயத்தை பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நான் வெறும் சிம்பிளாக தான் காய் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு தக்காளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு விடுவோம். ஸ்பீடில் வச்சா சீக்கிரம் வத்திரும், பச்சை வாசனை போகாது. வாங்க கைஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் எனக்கு இந்தளவு குழம்பு வேணும். இந்தளவு இருந்தால் தான் பத்தும் எங்களுக்கு. இப்போ கடைசியில் என்னென்னா ஒரு 2 கருவேப்பிலை. நீங்கள் கடைசி நேரத்தில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி உள்ள போட்டுருங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சு. இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எப்படி குழம்பு முடிஞ்சிருச்சா? குழம்பு முடிஞ்சிருச்சு தம்பி, அவ்வளோதான், சாப்பிட்றதா இனி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.